பார்க்கில் வந்து வாக்கிங் போயிருக்காரு. நெஞ்சில் சுருக்குன்னு குத்துற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு இருந்திருக்கு. மனைவி பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காரு, நெஞ்சு வலிக்குதுமா என்னன்னு தெரில அப்படின்னு. சும்மா சாதாரண வாயுவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பயங்கரமா நெஞ்சு வலி வந்து இங்கேயே வந்து ஒரு மாதிரி மயங்கிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்பவே வந்துட்டார் அப்படின்னு. பாரதி ராஜா சாரோட இதில் வந்து நல்லா இருந்தார் ஆளு. குஷ்புவோட மகள் திருமணம் நாளைக்கு முன்னாடி போயிருக்காரு. பழைய நடிகர்கள் பல பேர்லாம் போயிருக்காங்க. அவங்களோடலாம் ரொம்ப சிரிச்சு பேசி சந்தோஷமா எல்லார் கூடயும் நல்லா பேசியிருக்காருங்க. உடம்பு முடியல, ஒரு நோய் சிமிட்டமே எதுவுமே இந்த மாதிரி தெரியல. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 16 வயது இருந்து பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா சாரோட இருக்காரு. சிவப்பு ரோஜாக்கள் படம் ஊருக்கு போயிருக்காரு. 4 நாள் வந்து இவருக்கு ஒரு உதவியாளர் வேணும். பாரதி ராஜா சார் இவர் வந்து 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்காரு. பாரதின்னு கூப்பிடுறவரு உதவியாளர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இது இவரை காயப்படுத்திடுச்சு. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி யார்ட்டையோ கொடுத்துட்டு போயிட்டாரு. அமிதாப் பச்சன் அன்னைக்கே பாராட்டினாரு, உங்களை மாதிரி ஒரு திரைக்கதை எழுதக்கூடியவர் நான் இந்தியாவிலே பார்க்கலன்னாரு. இன்னைக்கும் இந்தியாவில் பார்க்க முடியும். எங்கேயுமே வந்து பாக்யராஜ் சாருடைய கதையில பிசிறு தட்டாது. விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் எடுத்தார். சஸ்பென்ஸ் படம் ரொம்ப நல்லா, அவ்வளவு அழுத்தமா சஸ்பென்ஸ் கதையை வந்து தெளிவா வந்து சொல்லி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாக்யராஜ் சார் வந்து தவறுனது வந்து திரைத்துறையும் தாண்டி எளிய மக்களுக்குமே வந்து அவரோட படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னதான் சார் ஆச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா கொஞ்சம் விரிவா? இல்லை, உண்மையாலுமே எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ் தான். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:50 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி பாக்யராஜ் சார் இறந்துட்டதா ஒரு தகவல் இருக்கே, உண்மையானு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க, யாரை சொல்கிறீங்க அப்படின்னா, பாக்யராஜ் சார் சார் நடிகர் அப்படின்னாரு. வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் இல்லை, அவர் நல்லா இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு கல்யாணத்துக்கு கூட போயிருக்காரு, அவருக்கு இறந்துட்டாருங்கிறீங்க அப்படின்னும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். தெரில சார், அப்படி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு, உண்மைதான் சொல்கிறாங்க, நீங்கள் விசாரிச்சு பாருங்கன்னு சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து பாக்யராஜ் சார் குடும்ப உறுப்பினர், எனக்கு நண்பர், அவர் பேர் வேண்டாம். அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தோடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சார் நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கோம், உண்மை தான் சார் அப்படின்னாரு. என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வாக்கிங் போயிருக்கார். வழக்கமாக வாக்கிங் போகிற ஒரு டைப் தான் பாக்யராஜ் சார். நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கார். பக்கத்தில் ஏதோ பார்க்கில் வந்து வாக்கிங் போயிருக்காரு. திடீர்னு வந்து இப்போ நடந்து கிட்ட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சுருக்குன்னு குத்துற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு இருந்திருக்கு. ஒரு மாதிரி நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தால் நம்ம யோசிப்போம்ல, யோசிச்சிருக்காரு. கொஞ்சம் நடந்திருக்காரு, மறுபடியும் கொஞ்சம் வலி இருந்த மாதிரியே இருந்துச்சு. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, சுதாரிச்சுட்டு டக்குன்னு கார் ஏறி வீட்டுக்கு வந்து இறங்கி மனைவி பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காரு, நெஞ்சு வலிக்குதுமா என்னன்னு தெரில அப்படின்ட்டு. அவங்க உடனே பதறிட்டு, என்னாச்சு, ஒன்றும் இருக்காதுங்க, சும்மா சாதாரண வாயுவாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பயங்கரமாக நெஞ்சு வலி வந்து மயக்கப்பட்டார். அங்கேயே வந்து ஒரு மாதிரி மயங்கிட்டாருன்னொன்னே இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி, ஆம்புலன்ஸ் 10 நிமிஷம் ஆகும்ல, 10 நிமிஷம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்பவே இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து இங்கே போகிற வழியிலே இறந்துருக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிபிஆர்லாம் கொடுப்பாங்க, கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து இதயம் வந்து திடீர்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது ஒரு கோல்டன் டைம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற முடியுமா, மறுபடியும் இதய துடிப்பை கொண்டு வர முடியுமான்னு ரொம்ப போராடி பார்த்துருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. 9:30 மணிக்கு வந்து அவர் இறந்துட்டார், இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு செய்தி இது ரொம்ப ஷாக்கிங்காக ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதி ராஜா சாரோட டெத்தில் முழுசாக உட்காந்துருந்தார். அப்பயும் வந்து நல்லா இருந்தார் ஆள். அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்புவோட மகள் திருமணம் வந்து கோவாவில் நடந்ததில்ல, 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்காரு. அங்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. அங்கே காலையில் முகூர்த்த நேரத்துக்கு போனவர், டிஃபன் அப்புறம் அங்கேயே சாப்பாடு முழுக்க அந்த மண்டபத்திலே இருந்திருக்காரு, அந்த ஹால்லே இருந்திருக்காரு. அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து பழைய நடிகர்கள் பல பேர்லாம் போயிருக்காங்க. அவங்களோடையெல்லாம் ரொம்ப சிரித்து பேசி சந்தோஷமாக எப்போவுமே ஹியூமராக பேசுகிறவர் தானே பாக்யராஜ் சார். நீங்கள் எங்கே பார்த்தாலும் நகைச்சுவையாக பேசுவார். ஒரு மேடை ஏறினா கூட நகைச்சுவையாக தான், சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம், அடுத்தவங்க சந்தோஷம் பார்க்குறது தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாக்யராஜ் சார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லார் கூடயும் நல்லா பேசியிருக்காருங்க. அதாவது ஒரு உடம்பு முடியல, ஒரு நோய் சிமிட்டமே எதுவுமே எப்படி சார் கார்டியக் அரெஸ்ட்னா ஒரு சிம்டம்ஸ் தான் வரும்ல, முன்னாடி ஏதாவது ஒரு சிம்டம் காமிக்கும்ல, லைட்டாக அட்டாக் வந்துட்டு அதுக்கப்புறம் தானே வரும்? இருக்குது. சில பேருக்கு வந்து சிம்டம் காட்டாமே வரும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாக்யராஜ் சாருக்கு வந்து சுகர் இருந்தது. நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்சுலின் போடுவார். சுகர் வந்து இருந்ததுனால ஃபுட்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக சாப்பிடுவார், கொஞ்சம் அளவாக சாப்பாடு. நான் வந்து எப்படின்னா ஞானப்பழம்னு ஒரு படம் அவர் நடித்தார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்பி விஸ்வம்ன்ற ஒரு நடிகர். அவர் வந்து இயக்குனராக அந்த படம் இயக்குனர்.
அவர் வந்து அறுவடை நாள்ன்ற படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார், நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருப்பார். ஆர்பி விஸ்வம்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அந்த படத்தோட டேரக்டரு. நான் காலேஜ் முடிச்சுட்டு சினிமாவில் யார்கிட்டயா சேரணும் போது அப்போ வந்து பாக்யராஜ் சார் நல்ல நண்பர். பாக்யராஜ் சொல்லி என் பையன் கொஞ்சம் ஆசைப்பட்றான், வந்து டிஸ்கஷனில் வச்சுக்கோங்கன்னொன்னே ஒரு மாதம் டிஸ்கஷனில் இருந்தேன் நான், அந்த ஞானப்பழம் டிஸ்கஷன். அப்போ வந்து அவருடைய ஹியூமர் சென்ஸ் எவ்வளோ பயங்கரமான ஒரு நகைச்சுவை திறன் கொண்டவர். அதே மாதிரி ஒரு படைப்பை வந்து எவ்வளோ நேர்த்தியாக வந்து டிஸ்கஸ் பண்ணி மெருகேற்றணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், பார்த்து வியந்தேன். அப்போ ஒன்றா சாப்பிடுவோம் மத்தியானம்லாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு கீரை, அப்புறம் ஒரு வெந்த காய்கறி வெஜிடபிள் உப்பு மாதிரி போட்டு அது ஒரு ரெண்டு ஐட்டம் இப்படி சாப்பிட்டுட்டு எந்திரிச்சுவார். ரொம்பலாம் சாப்பிட மாட்டார், ரொம்ப ஃபுட்டி கிடையாது பாக்யராஜ் சார். வந்து காலையில் 11 o'clock ஒரு சூப் சாப்பிடுவார். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு வடை அந்த மாதிரி சாப்பிடுவார். ஸோ ரொம்ப டயட் கண்ட்ரோலு, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவார், வாக்கிங் தொடர்ந்து பண்ணுவார், ஹெல்த்தை நல்லா வச்சுப்பார். சுகர் இருக்குங்கிறதுனால ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேஷன் எடுத்து பண்ணுவார். சுகர் இருக்கிற நோயாளிகளுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து சில நேரங்களில் சிம்டம்ஸே இல்லாமல் வரும். மருத்துவத்தில் பல டாக்டர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்ததே அவருக்கு தெரில, வந்தது உணர்றாரு, சொல்கிறாரு, அது மேசிவ் அட்டாக். அதாவது எப்படின்னா கார்டியாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா சடனாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அது வந்து கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லை, கார்டியாக்கில் மேசிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அவங்க டோட்டலாகவே டப்புன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்படி கொலாப்ஸ் ஆகிற பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் விவேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீட்டில் காலையில் இருந்தார், டக்குன்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், அப்பே கொலாப்ஸ் ஆனார், அப்பே வந்து இதாகிட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அந்த மாதிரி வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு போயிட்டார். அவருக்கே தெரிஞ்சிருக்காது. 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு கல்யாணத்துலலாம் அவ்வளோ கலகலன்னு இருந்திருக்காரு, நேத்திக்கு நல்லா எல்லாத்துட்டையும் பேசி சிரித்து இருந்திருக்காரு. இன்றைக்கி வாக்கிங் போகும்போது கூட அவருக்கு இது இப்படி நடக்கும்னு யோசனையே பண்ணியிருக்க மாட்டார். எதிர்பார்க்காத ஒரு ஷாக். அது அவருக்கு பெரிய ஷாக் அவர் இல்லை, அவருடைய குடும்பத்தார் மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்து பாக்யராஜ் சாரோட குடும்பம் வாழ்ந்தவங்க. யார்? பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா வந்து அப்பாவோட நல்ல நண்பராக இருந்ததுனால எங்களுடைய எல்லா குடும்ப விழாக்கும் பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா பாக்யராஜும் வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய விழாக்கள் எல்லாமே நாங்கள் குடும்பத்தோடு போவாங்க. ஒரு குடும்ப நண்பர்களாக இருந்தாங்க. அவங்களாம் எப்படி இதை தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரில. சாந்தனு அந்த அவங்க பொண்ணு எல்லாம் எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரில. சரி, இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடி தான் பாரதி ராஜா சார் தவறினார். இவரோட குரு இப்போ உங்கள் சிஷ்யன். சினிமா வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இது கூட ஒரு தாக்கமாக இருக்குமான்னு கூட பேசிக்கிறாங்க. தன்னோட குரு வேற ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், பாக்யராஜ் சொல்லியிருப்பார், அவர் தான் என்னை மட்டும்தான் அவர் உரிமையாக திட்டுவார். என்ன ஏதாவது ஆக்டர் பிரச்சனையாக சரி, இது ப்ரொடியூசர் பிரச்சனை சரி, என்னை மட்டும் தான் கூப்பிட்டீங்க வாடான்னு சொல்லி திட்டுவார். அந்த உறவை பற்றி சொல்ல முடியுமா சார்? அவங்க 2 பேருக்கு கிட்ட ஒரு ரிலேஷன் பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இந்த குரு சிஷ்யன் அப்படின்னா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. அது முதல் படம் 16 வயதிலிருந்து பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா சாரோட இருக்கார், பயணிக்கிறார், உதவி இயக்குனராக பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில், கல்லுக்குள் ஈரம், நிறைய படங்கள் அடுத்தடுத்த படங்கள்லாம் பயணிக்கிறாரு. சிவப்பு ரோஜாக்கள் படம், அது இங்கே இந்த படத்தை பற்றி சொன்னோம். எப்படின்னா ஊருக்கு போயிருக்காரு. ஷூட்டிங் வந்து பாக்யராஜ் சார் பாரதி ராஜா சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே டி நகரில் ஒரு வீடு, இந்த கமலஹாசன் வீடு தெரியும்ல உங்களுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாக்யராஜ் சாருக்கு வந்து தகவல் போகுது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை, ஒரு தகவல் லெட்டரோ ஃபோனோ பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு வேலையினால ஒரு 4 நாள் தாமதமாக வர ஒரு சூழல். அது 4 நாள் வந்து இவருக்கு ஒரு உதவியாளர் வேணும், யாராவது கைக்கு வேணும். பாரதி ராஜா சாருக்கு கூப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ இவர் எப்போவுமே பாரதின்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பார், எந்த படமாக இருந்தாலும் கூடவே இருக்கார்ல. இப்போ இவர் வேற ஒரு உதவியாளரை டெம்பரரியாக வர வச்சுருக்காரு அவருக்கு ஹெல்ப்புக்கு. இவர் வந்து 4 நாள் கழித்து ஊருக்கு வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, ஷூட்டிங் நடக்கிற வீட்டுக்கு. சிவப்பு ரோஜாக்கள் வீடுன்னே சொல்லுவாங்க, டி நகரில் இருக்குது. அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து பாரதின்னு கூப்பிட்றவர், அந்த உதவியாளர் பேர் எனக்கு தெரில, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு. கண்ணன் இங்கே வா, கண்ணன் இது என்ன, கண்ணன் இந்த லைட் என்னன்னு பாக்ஸில் இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவரை காயப்படுத்திடுச்சு. என்னடா நம்ம டேரக்டரு, நம்ம முதல் படத்துலேருந்து இருக்கோம், நம்ம பேரை தான் வந்து உரிமையாக கூப்பிடுவார், நம்மளை தான் திட்டுவார், நம்ம வந்துட்டோம், நம்மளை கூப்பிடாம இந்த புது உதவியாளரை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு ஒன்று சின்ன சீட்டில் எழுதி யார்ட்டையோ கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்பாட்டை விட்டே போயிட்டார். இவர் டென்ஷனில் வந்து கவனிக்கல பாரதி ராஜா சார். எப்போவுமே ஷூட்டிங் பயங்கர டென்ஷனாக இருப்பார் பாரதி ராஜா சார். டென்ஷனில் கவனிக்கல. சாயந்தரம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பாரதி அப்படின்னு கேட்டுருக்காரு. காலைல வந்தானே எங்கே அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் அவர் கோச்சிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எட்ரா கார் அப்படின்னு சொல்லி இங்கே எல்டம்ஸ் ரோட்டில் தங்கியிருந்தார் ரூமில். அங்கே போய் அவர் படுத்திருக்காரு, பாய் விரித்து
படுத்திருக்காரு சோகமாக. என்னன்னா நம்ம டேரக்டர் வந்து நம்மளை கூப்பிடல, நம்ம பேரை சொல்லலை, வேற ஒருத்தன் பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டு படுத்திருக்காரு. அதான் உண்மை. ஓகே. இவர் போய் கதவை தட்டி திறந்து என்ன நீனு உன் பேரை கூப்பிடாமல் இருப்பேனா, நீ இதுக்கெல்லாம் கோச்சிட்டு வரலாமா, என்னமோ துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நீனு அப்படின்னு அதட்டியிருக்காரு. இல்லை சார் நீங்கள் எப்படி சார் என் பேரை சொல்லாமல், நீங்கள் பாரதின்னு உங்கள் வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எப்படி சார் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் உரிமையாக. என்ன சொல்கிறதுனே தெரியல வாயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து ஷூட்டிங் போயிருக்காரு. இப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், அந்த பாண்டிங் எப்போவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாண்டிங்காக இருந்திருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறீங்க, கைதியின் டைரின்னு ஒரு படம். அது வந்து பாக்யராஜ் சார் வந்து திரைக்கதை வசனம். அந்த படம் வந்து கதை வந்து பாரதிராஜாட்ட சொன்னார். பாரதிராஜா சார்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து அவர் கதை எழுத மாட்டார், வேற ஒருத்தவங்களோட கதையை வாங்கி தான் படமாக்குவார். ஸோ மணிவண்ணன் கதை வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அலைகள் இதில் பண்ணார். அப்புறம் வந்து ஆர் செல்வராஜ் கதையை வாங்கி தான் முதல் மரியாதை பண்ணார். இந்த மாதிரி வந்து இந்த கதையை பாக்யராஜ் சார் கொடுத்துருக்காரு, அது கைதியின் டைரின்னு எடுக்கிறார். அதில் பாக்யராஜ் சார் கதை சொல்லும்போது ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறாரு, பாரதிராஜா சார் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வேற ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிறார். இவர் கூட தானே இருக்கார், போவார். இவர் அப்போல்லாம் வந்து டேரக்டர் ஆகிட்டார், ஆனால் ஸ்பாட்டுக்கு அடிக்கடி போவார், எப்போ வேணாலும் நினச்சா போவார். போய் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வேறு எடுக்கிறார் டேரக்டர்னு கேட்டிருக்காரு. என்ன சார் நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்கன்னா, இது நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பாரதி, இது இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சார் நான் சொல்கிற கிளைமேக்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இது பிடிச்சிருக்கியா, நான் இது எடுக்கிறீங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே டேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு, விட்டார். மன வருத்தம் கொஞ்சம், நம்ம ஒரு கிளைமேக்ஸ் சொன்னோம், அந்த கிளைமேக்ஸ் அவரோட கதை இல்லை, டேரக்டர் மாற்றிட்டாரேன்னு சொல்லி வருத்தம். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி அது சூப்பர் டூப்பர் ஹிட், 175 நாள் ஓடிச்சு தமிழ்நாட்டில். அதை பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு அமிதாப் பச்சன் கூப்பிட்றாரு, பாக்யராஜ் கால் பண்ணுறார் ஃபோனில். அப்படின்னா இந்த கால் டெலிஃபோனிக் கால் தான் பண்ணி, சார் நான் அமிதாப் பச்சன் பேசுகிறேன் அப்படின்னோடனே இவர் ஷாக் ஆகிருக்காரு. என்ன சார் சொல்லுங்கள் சார். பாக்யராஜ்ஜி நீங்கள் எனக்கு வந்து அந்த கைதியின் டைரி படம் பார்த்தேன், அந்த கதையை எனக்கு எடுக்கணும், நீங்கள் நான் நடிக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. எப்போ 85 வந்த படம் அது. 85 அமிதாப் பச்சன் வந்து பீக்கில் இருக்கார், ரஜினி இந்த பக்கம், அமிதாப் அந்த பக்கம், அப்படி பீக்கில் இருக்காங்க. அப்போ வந்து கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ இவர் அமிதாப் பச்சனுக்காண்டி அந்த படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிளைமேக்ஸ் அவர் நினச்ச கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து அதை வந்து முடித்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே 175 நாள் ஓடிச்சுல, அங்கே 350 நாள் ஓடிச்சு. அமிதாப் பச்சனுடைய கேரியர்லேயே பெரிய படமாச்சு அந்த ஆக்ரி ரஸ்தா அந்த படத்தோட பேர். ஸோ அப்படி வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து அதான் சொல்கிறேன்ல, அவர் டேரக்டர் ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தார், அதுவும் நல்லா ஓடிச்சு. இவரோட கிளைமேக்ஸ் எடுத்தார், இதுவும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் பாரதிராஜா சார் வந்து பாக்யராஜா வந்து ஆக்ரி ரஸ்தா படத்தை காட்டுறாரு பாரதிராஜா சார். அவர் பார்த்துட்டியோ, நீ சொன்ன கிளைமேக்ஸ் எடுத்திருந்தா இன்னும் நல்லா ஓடி இருக்கும் போலேயா, 350 நாள் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கேன். ஓகே. ஸோ அப்படி ஒரு பாண்டிங் அவங்க 2 பேருக்குள்ள. ஓகே சார். இப்போவுமே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார்கிட்ட வந்து ஆக்டர், ரைட்டர், டேரக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஒரு ரொம்ப பாராட்டுறாங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் வந்து அவரை மாதிரி யாரும் வர முடியாது, அவர் தான் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறாங்க. அது எதனால சார்? எதனாலனா நான் அவரோட பட வரிசைகள் சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவை அறிமுகப்படுத்தினதும் அதே பாரதிராஜா சார் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு படம் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எளிமையான ஸ்க்ரீன் பிளே அவ்வளவு நகைச்சுவையாக இருக்கும், அவ்வளவு வந்து மக்கள் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படம் கொடுத்தார். இன்று போய் நாளவாலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ கலகலன்னு இருக்கும், காமெடியாக இருக்கும். அதே மாதிரி விடியும் வரை ஒரு காத்திருன்னு ஒரு படம் எடுத்தார், சஸ்பென்ஸ் படம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ அழுத்தமாக சஸ்பென்ஸ் கதையை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். எங்கேயுமே வந்து பாக்யராஜ் சாருடைய கதையில் பிசிறு தட்டாது, மௌன கீதங்கள். அப்பா அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவ்வளவு நூல் பிடிச்ச மாதிரி நுண்ணியமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள இயல்பாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படிலாம் 2 பேரும் கோவிச்சு பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சரிதான் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அது எடுத்திருந்தார். டார்லிங்னு ஒரு படம். அந்த படம்லாம் நீங்கள் அதில் பூர்ணிமா தான் நடிச்சிருந்தாங்க. நான் சொல்கிற வரிசை படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து லட்டு மாதிரி படங்கள், தேன் மாதிரி படங்கள். அந்த அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொய்சாட்சின்னு ஒரு படம் எடுத்தார், பாமா ருக்மணின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முன்னாள் மனைவி பிரவீனா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கதை சொல்கிறதுல நேர்த்தி, அந்த ஒரு கதையை எப்படி வந்து ஒரு கதை
அந்த கதை எப்படி சொல்லணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது காதல் கதையா எந்த கதையா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி அடுத்த சீன் என்னவா இருக்கணும், அது ஆடியன்ஸ் யூகிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் யூகிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கிங்கு கிடையாது. ஆனால் யூகிக்கவே முடியாது. பாக்யராஜ் சாரோடைய ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் யூகிக்கவே முடியாது. முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் சின்ன வயசு தான். அப்போ எனக்கு 83 84 வந்த படம் நினைக்கிறேன். கிராமங்களில் வண்டி கட்டி போனாங்க, வண்டி கட்டி போய் வந்து படம் பார்த்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, பாக்யராஜ் சார் வந்து அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் காமெடி ஒன்று வச்சுருப்பாரு. அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக ஹைலைட்டாக பேசப்பட்டது. 46 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் அந்த முருங்கக்காய் காமெடி வந்து நிற்கிது நீ மக்கள் மனசில் நிற்கிது. பல படங்களில் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. முருங்கக்காய் பார்த்தாலே பாக்யராஜ் சார் தான் ஞாபகம் வர மாதிரி வச்சுருக்காங்க. நிற்கிது இல்லை, அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுதான் அந்த படத்தில் அழுத்தம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க, பாக்யராஜ் சார் படங்கள் இந்த முருங்கக்காய் காமெடி மாதிரி ஏதாவது ஒன்று ஜாலியாக கொஞ்சம் அந்த மாதிரி அடிப்பார் லைட்டாக. அதில் அவர் கில்லாடின்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போவார். அதை வந்து யாரையும் காயப்படுத்தாத மாதிரி ஒரு ஹியூமரஸாக தான் ஹியூமராக சொல்லிட்டு போயிடுவார்ல. ஆனால் பெண்கள் வந்து பாக்யராஜ் சாருக்கு பெரிய ரசிகைகள். பெண்கள், குடும்ப பெண்கள், கணவன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குழந்தைக்கு ஸ்கூல் போனதுக்கப்புறம் கூட்டமாக போய் 11:30 ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் படங்களுக்கு பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், லேடிஸ் கூட்டம். சொல்லுவாங்க தாய்மார்களின் பேராதரவு பெற்று அப்படின்னு போடுவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அந்த விளம்பரமே இல்லை. எல்லா படம் பெருசாக ஒரு படம் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், தாய்மார்களின் பேராதரவோடுன்னு போடுவாங்க விளம்பரமே, தினத்தந்தியில வால் போஸ்ட்ல எல்லாம். அந்த மாதிரி பெண்களுடைய ஆதரவு பெற்றவர். அடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு, சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு சின்ன வீடு இருந்தால் என்ன அப்படிங்கிறத அது ஒரு கதையை ஒன்று சொல்லுவார். அதில் ஒரு ஹியூமரோட சொல்லுவார், அதை வந்து நேர்த்தியாக சொல்லுவார். அதுக்கப்புறம் ராசுக்குட்டின்னு ஒரு படம் எடுக்கிறார். ராசுக்குட்டின்ற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அது வந்து அவங்க சித்தி, அப்பாவோட 2ஆம் தாரம், இவர் மூத்த தாரம், அவங்க வாரிசுக்கு சொத்தெல்லாம் வரணும்னு இவருக்கு பாலில் விஷங்கள் வந்து கொடுப்பாங்க ஒரு காட்சி. அப்போ இந்த ராதா வந்து தடுப்பாங்க ஹீரோயின், உங்கள் அம்மா பாலில் விஷம் கலந்துருக்காங்கன்னுவாங்க. எங்கள் அம்மா என்ன வந்து எதுவுமே எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க, விஷம் கலக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த பாலை வாங்கி குடிப்பார் பாருங்க. அந்த பாலில் விஷம் கலந்த அந்த கேரக்டர், சரஸ்வதின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படியே ஆடி போயிடுவாங்க. அப்போ அந்த காப்பாற்றிடுவாங்க, அதுக்கு ரத்தம் வரும். அப்போ தான் அம்மா நீங்களாமான்னு கேட்பார். அப்போ அவங்களுக்கு கலங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தாய் மேலே முழுக்க நம்பிக்கை வச்ச ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ யதார்த்தமாக சொல்லியிருப்பார். இன்னொரு காட்சியும் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம சிவாஜி கணேசன் படம் தாவணி கனவுகள்ன்ற படம். அதில் வந்து ஒரு அண்ணன் 4 தங்கச்சின்னு நினைக்கிறேன், ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், கஷ்டப்பட்டு தங்கச்சிங்களை வளர்க்குறாரு. தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருப்பார், ஆசைப்படுவாங்க, ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, கூப்பிட்டு போவார். அது உட்காந்துருப்பார், நடுவில் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் 2 தங்கச்சி, இந்த பக்கம் 2 தங்கச்சி உட்காந்துருப்பாங்க. அங்கே ஏதோ ஒரு முத்த காட்சியை நம்ம ஓடும் ஸ்க்ரீனில். அவங்க எல்லாமே வயசு பசங்க, வயசுக்கு வந்த பெண்கள். அவங்க அந்த முத்த காட்சியை பார்க்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவார்னா, பேக்கெட்லேருந்து டக்குன்னு ஒரு 50 பைசா எடுத்து கீழே போட்டுருவார். கீழே போட்டு 50 பைசா விழுந்துச்சு, அண்ணன் காசு விழுந்து, தேடுங்கன்னு சொல்லி தங்கச்சிங்களை வந்து தேட விடுவார். தங்கச்சிங்கெல்லாம் வயசு பொண்ணுங்கள்ல அந்த காட்சியை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நான் நல்ல காட்சியை ஓடும்போது அண்ணன் வந்து தேட சொல்கிறேன், அண்ணன் இருங்க என்ன அப்படின்னும், தேடுங்கன்னு சொல்லி தலையை பிடிச்சி அமைக்கி தேட வைப்பார். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியெல்லாம் அடித்தாங்க பாருங்கள், விசில் கிளாப்பு. அந்த மாதிரி திரைக்கதை வந்து ரொம்ப நேர்த்தியாக எல்லா படங்களும், ஒவ்வொரு படமும். சொக்கத்தங்கம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருப்பா, சரியான படம் சார். அதெல்லாம் விஜயகாந்த் வச்சு எடுத்தார்ல, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே, சௌந்தர்யா நடித்த படம் அதெல்லாம். அப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்படி வந்து படம் எடுப்பார். இது நம்மளுடைய கதை, அது ஒரு மாதிரி ஒரு பிராமின் பெண்ணை காதலிக்கிற ஒரு படம். அதில் வந்து மியூசிக் பண்ணார், அவர் தான் மியூசிக் டைரக்டர். அதுலேயும் சக்ஸஸ் பண்ணார். நான் ஆளான தாமரை, சோபனா ஆடுவாங்க அந்த பாட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஜாதம்னு ஒரு படம் எடுத்தார், அந்த சரண்யா அவங்க மகளை வச்சே எடுத்தார் அந்த படம். ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ஒன்று, அதை வந்து திரைக்கதையாக வந்து வடிவமைத்து அது மக்களுக்கு பிடித்த மாதிரி வந்து அழகாக நகர்த்திட்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கில்லாடி, மாஸ்டர், கிங்கு. இன்னமும் இப்போவும் சொல்கிறேன், அமிதாப் பச்சன் அன்னைக்கே பாராட்டினார், உங்களை மாதிரி ஒரு திரைக்கதை எழுதக்கூடியவர் நான் இந்தியாவிலே பார்க்கலைன்னாரு. இன்றைக்கும் இந்தியாவில் பார்க்க முடியல. 85 பாராட்டினார். இன்றைக்கி அதுக்கப்புறமும் நம்ம 40 வருஷம் கடந்து வந்துட்டோம். இன்றைக்கும் அப்படி ஒரு திரைக்கதை, நேர்த்தியாக திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு திறம்பட்ட ஒரு படைப்பாளியை, ஒரு கலைஞனை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியல. அப்படி ஒரு கலைஞன் தான் பாக்யராஜ் சார். சார்
கடைசியா ஒரு கேள்வி சார். எம்ஜிஆர் சார் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு, என்னோட கலையோட வாரிசுன்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி சொல்ல முடியுமா சார் கொஞ்சம்? ஆமா, எம்ஜிஆர் சார் ஏன் வந்து கலை உலக வாரிசுன்னு சொன்னார்னா அதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்க எம்ஜிஆர் அவருடைய படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப படங்களா இருக்கும், மக்களுக்கு பிடித்த படங்களா இருக்கும், பெண்களுக்கு பிடித்த படங்களா இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடித்த படங்களா இருக்கும். குடும்பமா எம்ஜிஆர் படத்தை பார்ப்பாங்க. ஒரு மெசேஜ் சொல்லுவார், நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லுவார். அந்த ஃபார்முலாவை வேற ஒரு வருஷன்ல காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி படங்கள் சொல்லக்கூடிய படைத்திறன் படைத்தவர் தான் பாக்யராஜ் சார். ஸோ அதனால் எம்ஜிஆர் சாருக்கு வந்து ரொம்ப பிடித்திருந்தது பாக்யராஜ் சாரை. அது முன்னாள் மனைவி பிரவீணா அவர்கள், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகை தான், காதலிச்சு தான் திருமணம் பண்ணார். அவங்க வந்து மஞ்சக்காமாலையில் கல்யாணமான சில ஆண்டுகள்லேயே இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு 6 மாதம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார், மறுமணம் பண்ணாமல் இருந்தார் வருத்தத்தில். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜ் அவர்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக ஒரு பொண்ணப்பாரு, நானே என் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் வந்து பூர்ணிமா அவர்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு மெல்லிய காதல் இருந்தது. அதை எம்ஜிஆர் சார்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து பாக்யராஜ் சாருக்கு கல்யாணமே பண்ணி வச்சார். தாலி கூட எடுத்து கொடுத்தாரு, எல்லாமே அவர் தான் வந்து கல்யாணமே, அவர் தலைமையில் தான் கல்யாணமே நடந்தது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு மேடையிலே அறிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தார். எம்ஜிஆருடைய படம் ஒன்று, அதாவது வந்து ஒரு படம் எடுக்கப்பட்டு ஒரு 20% எடுக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் அந்த பீரியடில். அதை அப்படியே விட்டுட்டாங்க அந்த படத்தை. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேர் என்னன்னு தெரில, அவசர போலீஸ்னு வந்து அந்த கதை எம்ஜிஆர் இருப்பார் அந்த படத்தில் சில காட்சிகளில். அதையே ஒரு திரைக்கதையை அமைச்சு சிலுக்கிருப்பாங்க அந்த படத்தில். பவான்னு கூப்பிடுவாங்க அந்த படம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவசர போலீஸ். அந்த படத்தை டூயல் ஆக்ஷன் தானே சார்? அதில் டூயல் ஆக்ஷன். அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்காண்டி எடுத்தார். எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் விட்டு நின்று போன படம், அதை நம்ம முடிக்கணும், நம்ம தான் வாரிசுன்னு சொன்னார், நாம் நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடித்து அந்த படத்தை எடுத்தார். ஸோ இப்படி ஒரு எம்ஜிஆர் மேலே பெரிய பற்று கொண்டவர். அரசியல் ஆர்வம் இருந்தது பாக்யராஜ் சாருக்கு. அரசியலில் வேணால் வர முடியல, சோபிக்க முடியல. அது என்ன காரணம்னு தெரில. திரையில் இவ்வளோ பெரிய கலைஞன், ஆனால் அரசியலில் அவர் பெருசாக வரல. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சில கட்சி மாற்றங்கள்லாம் இருந்தது. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு அவர்கள் கூட முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் பார்த்தாரு. பாக்யராஜ் சார் கூட பார்த்ததா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்த்து சொன்னால் ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில. ஸோ அரசியல்லையும் ஒரு ஆர்வம் வந்து பாக்யராஜ் சாருக்கு இருந்தது. கண்டிப்பாக திரைத்துறை வந்து ஒரு மாபெரும் கலைஞரை வந்து தவற விட்டாங்க தான் சார் சொல்லலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.